மறுநாள் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு அதே ரோடு வழியா போயிட்டு இருந்தப்போ அதே இடத்துல மறுபடியும் அந்த பெண்மணிய பார்க்கறாங்க. பயத்துல மெதுவா ஆட்டோவை ஓட்டுறாங்க. அட கடவுளே, இந்த பேய் மறுபடியும் இங்க வந்துடுச்சா? இந்த பேய் என்னை பார்த்துச்சுன்னா கண்டிப்பா என்ன அது கொன்னு போட்டுடும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆட்டோவை திருப்பிட்டு போயிடுறாங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்துக்கு ஜலஜா பயந்து போய் திரும்பி பின்னாடி பார்க்கறாங்க. பின்னாடி திரும்பி அவங்க பார்த்தத பார்த்து பயந்து போய் அந்த பயத்திலேயே அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுயநினைவுக்கு வந்து கண்ணை திறந்து பார்த்துருக்காங்க. பார்த்தா எதிர பேய் இருந்திருக்கு. என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, இனிமே நான் எப்பயுமே இங்க வரவே மாட்டேன். நான் இவ்வளவு வருஷமா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தது உங்களுக்காக தான். அப்படி இருக்கிறப்ப உன்னை விட சொல்றியா? அதென்ன, நீங்க அப்படின்னா நான் மட்டும் இல்லாம வேற யார் யாரு? நீ, உன் அத்தை காந்தம், அப்புறம் உன்னோட புருஷன். நாங்க உனக்கு என்ன துரோகம் பண்ணோம்? என்னை விட்டுடு, நான் உனக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். ஆ, உங்களை விடவா? உங்களை கொல்றதுக்கு தானே நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் காந்தத்துக்கு ஃபோன் வந்திருக்கு. காந்தம் ஃபோனை எடுத்திருக்காங்க. ஹலோ ஹலோ, யார் வேணும்? ஹலோ அப்படின்னு கேட்குறாங்க. ஹலோ ஹலோ அத்தை, அத்தை என்னை காப்பாத்துங்க அத்தை, நான் பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன், என்னை காப்பாத்துங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் ஆயிடுது. உடனே காந்தம் ராமுவுக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து உடனே கிளம்புறாங்க. அதுக்குள்ள அது எங்கள் வீடு எங்கே இருக்குன்ற விஷயம் உனக்கு தெரியாது தானே? ஆ, எனக்கா தெரியாது? அது என் புருஷனுக்கும் என் மாமியாருக்கும் நான் எங்கே இருக்கேன்ற விஷயம் தெரிஞ்சா நல்லா இருக்கும். அப்படி அவங்களுக்கு நான் எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சா உன்னோட வேலையும் ஈஸியாயிடும். உங்க வீட்டு ஆளுங்களுக்கு இந்த விஷயத்த நீ சொல்லிட்டல, அவங்க உன்னை தேடி இப்ப வீட்டில இருந்து கிளம்பி இருப்பாங்க. அதுக்குள்ள ஜலஜா, ஜலஜா, எம்மா ஜலஜா எங்கம்மா இருக்க? ஜலஜா எங்கம்மா இருக்க? கண்ணு எங்க இருக்க? அப்படின்னு 2 பேரும் கூப்பிட்டுட்டே வந்து ஜலஜா இருந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதிரில் அந்த பேயை பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ பேய், அம்மா, நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், என் மருமகளை தயவு செய்து விட்டுடுமா. வேணும்னா நான் உனக்கு நல்ல நல்ல சாப்பாடு செஞ்சு தரேன். ஓ, மருமகளை மட்டும் இல்லை, உங்க 2 பேரையும் கூட நான் கொல்ல போறேன். அதுவே எனக்கு நல்ல சாப்பாடு. நாங்க உனக்கு என்ன பண்ணோம்? முதல்ல அம்மா, நீ யாரு? எங்களுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? அட ஆமாம்மா குழந்தை, நீ யாரு? எதுக்காக எப்ப பார்த்தாலும் ஹா ஹா ஹான்னு சிரிக்கிற? யாரு குழந்தை நீ? அப்பல இருந்து நான் யாருன்னு தெரியாதான்னு ஒரே விஷயத்த மறுபடி சொல்ற? அடியே காந்தம், என்ன சொல்லிட்டு இருக்க? ஐயோ ஐயோ, இல்லம்மா, இல்ல ஒன்றும் இல்லை. ஆமா, நீங்க யாருன்னு சொல்லுங்க. நிஜமாவே உங்களை யாருன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பையனை ரொம்பவே காதலிச்சேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு காதல் கல்யாணம் அப்படின்னா அதில் இஷ்டமே இல்லை. எப்படியாவது எங்கள் அப்பா கிட்ட சொல்லி அவரை சம்மதிக்க வைக்கலான்னு சொல்லி நான் என் அப்பா கிட்ட போய் பேசினேன். அந்த சமயத்தில் எங்கள் அப்பா என்கிட்ட ஒரு ஃபோட்டோவை காமிச்சாரு. அந்த ஃபோட்டோவில் இருந்தது நீ. இது யாருன்னு நான் அவர்கிட்ட கேட்டதுக்கு,
இந்த பையன் பேரு ராமு. இவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன செய்யணும்னு எனக்கு புரியவே இல்லை. அதனால ஒரு நாள் வந்து இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொன்னேன். அதை நீ புரிஞ்சுப்பன்னு நான் நினச்சேன். ஆனால் நீ அதை போய் அப்படியே எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்ட. அதில் கோபமாயி போய் என் அப்பா நான் காதலிச்ச பையனை கொன்னு போட்டாரு. அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அப்படியே பைத்தியமாகவே மாறிட்டேன். அதை பார்த்த எங்கள் அப்பா என்னை பார்க்கறதுக்கு முடியாம அப்படியே பக்கவாதம் வந்து உட்கார்ந்துட்டாரு. இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் நீ. உன்னை கொல்லணும்னு நான் முடிவெடுத்தேன். ஒரு நாள் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு. நீங்கள் சந்தோஷமாக இருந்ததை பார்த்து எனக்கு கடுப்பாக இருந்துச்சு. அதை கெடுக்கிறதுக்கு பக்கத்தில் இருந்த கேஸ் சிலிண்டரோட பைப்பை கட் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு விபத்தில் நானும் செத்து போயிட்டேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் மட்டும் சாகாமல் உயிரோடு இருக்கீங்க. அதனால தான் உங்கள் எல்லாரையும் கொல்லணும்னு நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? நீ என்ன புரிஞ்சிக்கவே இல்லை. அன்னைக்கு நடந்தது என்னன்னு உனக்கு நிஜமாவே தெரியாது. அதை நீ தெரிஞ்சுக்கிட்டு இருந்தனா இதெல்லாம் நீ பண்ணியிருக்கவே மாட்ட. நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ இப்போ என்ன பேசிட்டு இருக்க? நீ ஃபோன் பேசிட்டு வச்சதுக்கப்புறம் உங்க அப்பா கிட்ட இது எல்லாத்தையுமே நான் எடுத்து சொன்னேன். உங்க அப்பாவும் இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாரு. 2 பேரும் கலந்து பேசி நீ காதலிச்ச பையன் வீட்டுக்கு நாங்கள் போனோம். ஆனால் அந்த பையன் நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அவன் நிறைய பொண்ணுங்களை ஏமாத்தியிருக்கான். அவங்களில் யாரோ ஒருத்தர் தான் அந்த பையனை கொன்றிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணத்தில் எனக்கும் விருப்பம் இல்லை. ஏன்னா நான் ஜலஜாவை தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். ஐயோயோ, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் கடவுளே. எங்கள் அப்பாவை நான் புரிஞ்சிக்காம விட்டுட்டேனே. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லைம்மா, இப்போவாவது இதை நீ தெரிஞ்சுக்கிட்டல, விடு. என்ன மன்னிச்சிடுங்க. கடவுள் புண்ணியத்தில் நான் அன்னைக்கு பண்ண அவ்வளோ பெரிய தப்பால உங்களுக்கு எதுவும் தப்பா நடக்கல. எங்களுக்கு எதுவும் நடக்கலையா? அப்படின்னு சொல்லி 3 பேரும் பேய்களா மாறிட்டாங்க.